அடிக்கடி முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் நீத்து போன கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இப்பேற்பட்ட சிறப்பான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் நாட்டு மக்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அதாவது விமான விரிவாக்கம், அதில் பார்த்தீங்கன்னா கோவை, சேலம், ஒசூர், ஏன்னா அந்த விமான விரிவாக்கம் அதிகமாக தான் தொழிற்சாலை அதிகமாக வரும், பொருளாதார மேம்பாடையும் அந்த நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டோம். அதேபோல் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தூத்துக்குடி, திருச்சி, மதுரை போன்ற விமான விரிவாக்கத்துக்கு நிலத்தை எடுப்பு பண்ணி கொடுத்தோம். அதே போல் இன்றைக்கு அண்டை மாநிலம் ஆந்திரா, கர்நாடகப்படலாம் சர்வதேச விமான நிலையம் அமைக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் நம்ம அமைக்கவில்லை என்று அரசு தெரிவித்து விட்டது. பரந்தூர் விமான நிலையம், ஆனால் சர்வதேச விமான நிலையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். அப்போ தான் தொழில்வளம் பெருகும். அதனால் வறட்சியான பகுதியை பார்வையிட்டு அங்கே ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கு, இந்த சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு இந்த அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இன்றைக்கு அண்மையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு இடங்களில் போய் பார்வையிட்டார். அப்போ கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கொடுங்கோயில் போய் பார்த்தார். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா அடிக்கல் நாட்டப்பட்டு அம்மாவுடைய அரசு கட்டி முடிக்கப்பட்டு நானே போய் திறந்தேன். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நெம்மேலியில், அது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. மெட்ரோ ரயில் திட்டம், ஒரு திட்டத்திற்கு இந்தியாவிலேயே 63,000 கோடி பெற்று அனுமதி பெற்ற ஒரே அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட. எதற்காக சொல்லின்னு சொன்னால், அடிக்கடி முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் நீத்து போன கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுதுதான் இப்பேற்பட்ட சிறப்பான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் நாட்டு மக்கள் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். நிலையான ஆட்சி, நன்மை பயக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட கொரோனா காலம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 2014 நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, சென்னையில் குடிநீருக்கு மிக தட்டுப்பாடு, ரயிலில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தோம். இன்றைக்கு கிராமப்புறத்திலிருந்து நகரப்புற வரை நிலத்தடி நீர் வெற்றி விட்டது. அதை சரி செஞ்சு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுத்தோம். பிறகு அங்கே டெல்டா மாவட்டத்தில் கஜா புயல், அங்கே டெல்டா மாவட்டம் புரட்டி போட்டு விட்டது. அங்கே இருக்கின்ற விவசாய விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு சேதம் அடைஞ்சிட்டது. அங்கே இருக்கின்ற மின் கம்பங்கள், டிரான்ஸ்பாரம், துணை மின்கள் அனைத்துமே அந்த புயலால் நொறுங்கி போச்சு. அதையெல்லாம் புயல் வேகத்தில் நிவாரணம் செஞ்சு விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண உதவி செஞ்சோம். அதே போல இந்த மின்கம்பங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில். அதுக்கு பிறகு கொரோனா, ஒரு ஆண்டு அரசுக்கு வருவாயே மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்திலும் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 4,85,000 கோடி 2011 2014 வரை. 2011 மாண்புமிகு தேசிய புரட்சித் தலைவி அம்மாவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற போது 1,14,000 கோடியில் கடனில் பொறுப்பு ஏற்றாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு திட்டத்திற்கும் குறைந்த அளவு தான் கடன் வாங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் ஒரு வருட காலம் அரசுக்கு வருவாய் கிடையாது. இன்றைக்கு டாஸ்மாக் வருமானம் கிடையாது, பத்திரப்பதிவு வருமானம் கிடையாது, ரோட் டேக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, அதே போல் எக்ஸைஸ் கிடையாது. ஆக இப்படி வருவாய் வருமானம் மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்தை கூட சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அதோட இன்றைய தினம் அரிசி விலை உயர்ந்துட்டது. ஒரு கிலோவுக்கு 15 ரூபா உயர்ந்து போச்சு. அந்த கொரோனா காலத்தில் கூட விலைவாசி உயராமல் பார்த்து கொண்ட அரசு அதிமுக அரசு. இன்றைக்கு அந்த கொரோனா காலத்தில் மக்கள் வெளியிலே போய் வேலைக்கு செல்ல முடியாத நிலை, ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் ஒரு வருஷம் விலை இல்லாமல் இன்றைக்கு அரிசி கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், சர்க்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுத்தோம், தைப்பொங்கல் போது 2,500 ரூபா கொடுத்தோம். அத்தனையும் கொடுத்தோம். 3,04,86,000 கோடி தான் கடன் என்பதை